சின்மய மிஷனின் 75ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு இலங்கை சின்மய மிஷனின் ஏற்பாட்டில் சின்மய அமிர்த யாத்திரை முன்னெடுக்கப்படுகின்றது. இந்தியாவின் புனேயில் தொடங்கி டெல்லியில் நிறைவு பெறும் இந்த அமிர்த யாத்திரை யாழ்ப்பாணத்துக்கு இன்று வருகை தந்தது. இதன்போது இந்தியாவிலிருந்து குருதேவரின் பாதுகை மற்றும் திருமேனி ஆகியவற்றை சுவாமி மித்ரானந்தாஜி, சுவாமி அனுகூலானந்தாஜி உள்ளிட்ட 15 உறுப்பினர்கள் காங்கேசன்துறை வழியாக எடுத்து வந்தனர். தொடர்ந்து குருதேவரின் பாதுகை மற்றும் திருமேனி ஆகியவற்றுக்கு யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை துறைமுகத்தில் விசேட பூஜைகள் நடைபெற்றன. ஃபவுண்டர் சுவாமி சின்மயானந்தா, ஸ்தாபகர் சுவாமி சின்மயானந்தா இலங்கை நாட்டின் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தார். உண்மையில் அவர் இங்கு ஒரு வேதாந்த ஆசிரமத்தை நிறுவுவதற்கு விரும்பினார். அவரது தொலைநோக்கு பார்வையும் பணியும் இன்றும் தொடர்கின்றது. அந்த வகையில் இன்று நாம் நாகப்பட்டினத்திலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு கடல் மார்க்கமாக வருகை தந்துள்ளோம். இந்தியா, இலங்கை, நேபாளம் ஆகிய நாடுகளை உள்ளடக்கி 35,000 கிலோமீட்டர்களுக்கும் அதிக தூரத்தை 300 நாட்களில் கடக்கும் இந்த யாத்திரையை கொண்டாடும் வகையில் நாளை வரை நாம் இங்கு தங்கியிருப்போம். 35,000 kilometers. இதனையடுத்து குருதேவரின் பாதுகை மற்றும் திருமேனி ஆகியவற்றை தாங்கிய ஊர்திப் பணி ஆரம்பமாகி யாழ்ப்பாணம் தனியார் விடுதி வரை முன்னெடுக்கப்பட்டது. தொடர்ந்து குருதேவரின் பாதுகை மற்றும் திருமேனி ஆகியவற்றுக்கு விசேட பூஜைகள் நடைபெற்றன. சின்மய அமிர்த யாத்திரை சின்மய இயக்கத்தின் 75ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு நடைபெறும் 295 நாள் ஆன்மீக பயணமாகும். இது சுவாமி சின்மயானந்தரின் உபதேசங்களை இந்தியா, இலங்கை, நேபாளம் முழுவதும் கொண்டு செல்லும் முயற்சியாகும். இதனையடுத்து விசேட நிகழ்வொன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 2003 சுவாமி மித்ரானந்தியால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிகழ்ச்சி 15வது பேட்ச் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. ஆன்மீக விஷயங்களையும் கலாச்சார விஷயங்களையும் எல்லோரிடத்திலும் போய் சேர்ப்பதுதான் சின்மய மிஷனுடைய முக்கியமான பணி. அந்த பணி உயர உயர நாம் ஒவ்வொருவரும் சேவை செய்ய முன்வர வேண்டும் என்ற முக்கியமான கருத்து உள்ளது.